தற்போது முக்கிய செய்தி. டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு ரூபாய் 10 கூடுதலாக வாங்குவதற்கு எதிராக அரசு அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு ரூபாய் 10 கூடுதலாக வாங்குவதற்கு எதிராக அரசு அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. டாஸ்மாக் கடைகளில் ரூபாய் 10 கூடுதலாக வசூலிப்பதாக பல்வேறு இடங்களில் இருந்து வீடியோ வெளியாகி வருகின்ற நிலையில் தற்போது தமிழக அரசு அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. டாஸ்மாக் கடைகளில் ரூபாய் 10 கூடுதலாக வசூலிப்பதாக பல்வேறு இடங்களில் இருந்து வீடியோ வெளியாகி வருவதால் தமிழக அரசு அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. சீர்காழியில் டாஸ்மாக் கடை ஒன்றில் ரூபாய் 10 கூடுதலாக வசூலித்ததாக மேற்பார்வையாளர் விற்பனையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சீர்காழியில் டாஸ்மாக் கடை ஒன்றில் ரூபாய் 10 வாங்கியதற்காக விற்பனையாளர் ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஊழியர்கள் இருவர் மீது வழக்கு பதிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. இருவரை மட்டும் வைத்து கடை நடத்தினால் கூட்டம் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று டாஸ்மாக் ஊழியர்கள் கூறி வருகின்றனர். கைது நடவடிக்கைக்கு டாஸ்மாக் ஊழியர்கள் தற்போது கடைகளை மூடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். என்ன சொல்றோம், 23 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கோம். எங்க டிபார்ட்மெண்ட்ல இதுவரை ஒரு எஃப்ஐஆர் விழுந்தது கிடையாது. எம்ஆர்பி வேலியேஷனுக்காக டோட்டலா எடப்பாடியிலேருந்து ஆளுங்கட்சியிலேருந்து எதிர்கட்சி எல்லாருமே 10 ரூபாய் எம்ஆர்பி விற்கிற சமயத்துல ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு எஃப்ஐஆர் வந்து ₹1 எம்ஆர்பி வேலியேஷன் பண்றது வந்து துறை ரீதியாக சொல்லணும். அவங்க தனிப்பட்ட முறையில் எடுக்கக்கூடாது. அது மேடமும் ஒத்துக்கிட்டு ஃபோன் பண்ணி கேட்கும்போது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும், போலீஸ் எப்படி தன்னெழுச்சியாக எடுத்தாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பேசி நாங்கள் வாபஸ் வாங்கி தரோம், நீங்க கடை தரோம்னாங்க. நாங்கள் என்ன சொல்றோம்னா வாபஸ் வாங்கணும். மேற்கொண்டு இன்னைக்கு நான் கடையை திறந்து எம்ஆர் பேட்ல விற்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். எம்ஆர் பேட்ல விற்க முடிவு பண்ணும்போது இந்த ஸ்டிக்கர் எங்களுக்கு பெரிய இடைஞ்சலா இருக்கு. கஸ்டமர் என்ன பண்றாங்க, உங்களை இந்த ஆட்சியில ₹1 எம்ஆர்பியை விட ₹1 கூட வைக்க கூடாதுன்னு தான் சட்டம் இருக்கு. உங்களை ஸ்டிக்கர் ஓட்ட சொன்னது யாரு? அது போன கவனம் முடிஞ்சு போச்சு. நீங்க தேவையில்லாம எம்ஆர்பி மறைமுக வாங்குறீங்கன்னு சொல்லி எங்களை ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. சோ இந்த எஃப்ஐஆர் இன்னைக்கு நான் கடை திறந்தா எங்க மேல எஃப்ஐஆர் எங்களுக்கும் விழுவோம். அதெல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், நீங்க அசூரன்ஸ் கொடுக்கணும். நாங்க ஏற்கனவே உள்ள கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறோம். மேற்கொண்டு உங்க மேல எஃப்ஐஆர் விழுவாது அப்படின்னு ஒரு உறுதி கொடுத்தாதான் நான் கடையை திறப்போம்னு தீவிரமா சொல்லிட்டோம்.